வணக்கம் அன்பு சொந்தங்களே. பார்த்ததில் பிடித்தது, செய்ததில் பிடித்தது. வேலி ஒன்று அமைச்சிருக்காங்க. ஒரு தென்னை மரம் பார்த்திங்கன்னா வளைஞ்சி அந்த வேலிக்கு டிஸ்டர்பாக வேலியோடு வளர்ந்துருக்கு. அது எப்படி சிங்கப்பூர்லாம் கட்டடக்கலை எப்படி வந்து டெக்னாலஜியாக பண்ணுன்னு சொல்லுவோம், அதை தாண்டி நம்ம ஊர் கலைஞர்கள் வந்து இந்த வேலியை வந்து அழகாக அந்த மரத்தையும் வெட்டாமல் எவ்வளோ அழகாக அந்த வேலியை வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப நாளாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். இன்றைக்கி அது வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக இந்த காட்சியை படுத்துகிறேன். இதில் ஒரு நல்ல கருத்து அமைஞ்சிருக்கு. நம்ம இது வந்து மனிதர்கள் உள்ள கருத்து தான். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு, குடும்பத்தாருக்கோ எந்த வகையில் நீங்கள் உதவியாக இருந்தால், நீங்கள் இப்போ மக்களுக்கும் பொதுவாகவே அவங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை வந்து ஏற்றுக்குவாங்க. அந்த கருத்துக்கு ஏற்றபடி தான் இது காய் நல்லா காய்ச்சிருக்கு. அது காய்ச்சிருக்கிறதுனால அந்த மரத்தை எப்படியாச்சும் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா இதே இந்த மரம் வந்து காய்க்காமல் வெத்து மரமாக இருந்தால் வெட்டி எறிங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஓரளவு காய்க்கிறதுனால அதுக்குன்னு ஒரு பெரிய மெனக்கட்டு இந்த வேலியை சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. மனிதருக்கு நம்மளுக்கு நல்லா பொருந்தும். நம்ம யாருக்கும் கொடுக்குற வரைக்கும் தான் நம்மளை நல்லா எந்த வகையாக இருந்தாலும் நம்மளை பார்த்துக்குவாங்க. நம்ம சரியாக எதுவும் கொடுக்கலன்னா வெட்டி தூக்கி போட்டு